வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன். டவுட் இருக்கிறவங்க அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். நம்ம வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் வந்து பேஸ் வந்துட்டு லோடு ஸ்டிச் தான் கொடுப்போம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் வர வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வந்துட்டு இங்கே யூ ஷேப்பில் ஒரு நெக்லைன் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னர் லைன்லேருந்து ஒரு குட்டி லாக் போட்டு, அதுக்கப்புறம் ஆப்போசிட் லைன்லேருந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், இதை தான் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லைனில் ஓகே, ஈஸியாக போட்டு வந்துடலாம். இந்த கர்வ் லைன் வர இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ இந்த கர்வ் வருது பார்த்திங்களா, இன்னர் கர்வ், அங்கே வந்து ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். அவுட்டர் கர்வ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆகிடும். இன்னரில் தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். ஆல்ரெடி நம்ம லோடு எம்போஸில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம போட்ட செயின் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே ஒரு 2-3 செயின் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வரும்போது அந்த இன்னர் லைன் வந்து ஈவனாக நம்ம ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம வந்துட்டு யூ ஷேப் போட்டு முடிக்கிறப்ப அந்த சென்டருக்கு வந்து நம்ம சென்டர் லைன் வரணும். இந்த கர்வ் லைன் முடிச்சுட்டு நம்ம சென்ட்ரு பகுதிக்கு வரும்போது நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் வந்துட்டு தான் நீங்கள் அடுத்து கிராஸ் எடுக்கணும். அப்போ தான் பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபில் பண்ணிட்டு வர லோடு ஸ்டிச்சில் 2 சைடில் கேப் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஃப்ரேமில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கேப் தெரியும். ஃப்ரேம் வந்து ரிமூவ் பண்ணால் அந்த கேப் வந்து இருக்காது. அதே மாதிரி இது சுற்றி நம்ம பீட் ஒர்க்கோ இல்லை சம்திங் ஏதாச்சும் ஒரு ஒர்க் கொடுப்போம், அப்படியே ப்ளைனாலாம் விட மாட்டோம். அதனால் அந்த கேப்பை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு இது புரியும். அந்த டவுட் அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு பண்ணால் புரியாது. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நெக் ஷேப்பில் உங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும். அப்போ தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனா என்னென்னு உங்களுக்கு அது தெரியும். இந்த கர்வ் லைன் இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம சென்டர் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம போடுற லோட் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். நம்ம போடுற அந்த த்ரெட்டோட லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டு வரும். இந்த ஸ்ட்ரெயிட் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஆப்போசிட் சைடு போகும்போது அதுக்கப்புறமா தான் அந்த கிராஸ் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் இங்கேருந்தே கிராஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்காது. அடுத்தது வந்து நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அதை போடும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. இந்த ஸ்டிச் வந்துட்டு ஆரி ஒர்க்கில் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கும்போது கூட இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒர்க்கு. இது பிகினர் வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம். இந்த சென்டர்லேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து சென்டருக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கிராஸ் எடுக்கிறோம். சேம் நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ண கர்வ் லைன் மாதிரி தான். இன்னரில் மட்டும் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். அவுட்டரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு வந்துடும். இந்த கர்வ் லைன் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வருது பார்த்திங்களா, இந்த கர்வ் முடிஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அங்கே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஆரி ஒர்க்கில் பிகினராக இருக்கீங்க, இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் வந்துட்டு இந்த மாதிரி நெக் ஷேப்லாம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கர்வ் லைனுக்கு வந்தாச்சு. இந்த கர்வ் லைன் வரும்போது நம்ம இன்னர் யூ இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து நம்ம போட்ட ஸ்டிச்சஸ்க்கு மேலே ஒரு 2-3 ஸ்டிச் அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு அவுட்டர் லேயர் ஈவனாக ஃபில் பண்ணி ஷேப் நீட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி போட்டு முடிக்கும்போது மட்டும்தான் நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்தாச்சு. போட்டு முடிச்சுட்டு நம்ம போட்டிருக்க நெக்லைன் சுற்றி ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம பீட் வச்சு ஃபில் பண்ணிடலாம். நம்ம ஒர்க் பண்ணும்போது இதை அப்படியே ப்ளைனாக விட மாட்டோம். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து நம்ம அவுட்டர் கொடுப்போம், அவுட்டருக்கும் இன்னருக்கும் கொடுக்கும்போது அந்த ஸ்பேஸ் வந்து மறைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த கேப் ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடும். இப்போ வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சிலே நம்ம இன்னொரு டைப் பார்க்கலாம். லோடு வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறது பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க லோடு ஸ்டிச்சுக்கு 2 சைடுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு கேப் இருக்கும். அங்கே நீடியில் நல்லா உள்ளே விட்டு நீங்கள் வந்து செயின் போடலாம். அதை டக்கின் பண்ணி 2 செயின் போட்டு நாட் பண்ணி முடிச்சுட்டு
அடுத்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ரிப்பீட்டடாக இந்த ஸ்டிச்சில் நம்ம பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நான் இங்கே நெக்லைன் சின்னதாக தான் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதில் வந்துட்டு உங்களுக்கு நீடில் இன்செர்ட் பண்ணி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் கை ஊசியில் வந்துட்டு இந்த மாதிரி ஜரி த்ரெட்டை கோர்த்து 2ஆக முடி போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸில் நீடில் வெளியில் எடுத்து இப்போ அந்த த்ரெட்டுக்கு அடியில் நீடில் விட்டோம்னா நம்ம செயின் ஆல்ரெடி த்ரெட் எடுத்து பார்த்திங்களா அந்த இடத்துக்கே கொண்டு போய் டக்கின் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 டைம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தான் நான் ஃபுல் ஸ்டிச்சும் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நடுவில் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ டைப் 2 பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்க்கலாம். இந்த மாதிரி நான் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் டாட்டட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு டாட்லேருந்து நீடியில் த்ரெட் எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் செகண்ட் டாட்டில் போயிட்டு ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் நம்ம த்ரெட் எடுத்த இடத்துலையே நம்ம வந்துட்டு நம்ம ஃபார்வேர்டாக தான் போட்டு வரணும் அடுத்த லாக் சரிங்களா. அடுத்த இங்கே வந்து ஃபார்வேர்டில் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் இதுக்கு வந்து பேக்வேர்டில் போட்டு வரும். வீடியோ வந்து கவனமாக பார்த்தா உங்களுக்கு இது புரியும். இந்த ஸ்டிச்சில் என்னென்னா நம்ம வந்து லோடில் வந்து நம்ம லோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு டக்கின் பண்ணுவோம். இதில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வரும்போதே ட்விஸ்ட் பண்ண மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்க. அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த 2 டைப்பில் நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு எது ஈஸியாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் மறக்காமல் இந்த டைப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி அந்த ஆப்போசிட் டாட் வந்து ஈவனாக முடிகிற மாதிரி நம்ம ஃபில் பண்ணி முடிக்கணும். முடிச்சுட்டு அடுத்தது அந்த டாட்லேருந்தே நம்ம அடுத்த டாட்டுக்கு வந்து போட்டு போக வேண்டியது தான். வீடியோ வந்து கவனமாக பாருங்கள். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு 2 சைடில் பீடோ இல்லை செயினோ வச்சு ஃபில் பண்ணோம்னா அந்த கேப் தெரியாமல் நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த 2 ஸ்டிச்சஸ் நடுவில் ஒரு டைமண்ட் ஷேப் தெரியுது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நான் ஒயிட் கலர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நம்ம சிம்பிளாக கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீட்டாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.